ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகாத். குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அன்பிற்கினிய ஜோதிட சொந்தங்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அடியனின் வணக்கத்துடன் ஜோதிடத்தின் முழு சுப பலனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். ராசி மண்டலத்தை சுற்றி வர குரு பகவான் 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு ராசியிலும் ஒரு ஆண்டு காலம் தங்கக்கூடிய குரு பகவான் இந்த ஆண்டும் 2025ஆம் ஆண்டிலே ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். சதா சர்வ காலமும் உழைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் அடிமனதில் ஒன்றை குறிவைத்து விட்டால் அதை அடையாமல் விடமாட்டீர்கள். அப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த மே மாதம் 14ஆம் தேதி முதல் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய ராசிக்கு 2வது இடமான தன குடும்ப ஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான். குரு பகவான் தனது பார்வை அருளால் நல்ல மாற்றங்களை தரப்போகிறார். இதுவரை உங்களின் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தயக்கம் அனைத்தும் நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு கூடும். எனினும் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பதால் நீங்கள் முன்னெடுக்கும் காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்து போகத்தான் செய்யும். குடும்பத்தில் அவ்வப்போது சலசலப்புகள் வந்து நீங்கும். பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்பது நல்லது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் 2வதாக ஒரு யோசனையை வைத்துக் கொள்ளுங்கள். முதல் யோசனை சறுக்கினாலும் 2வது யோசனை கை கொடுக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போனாலும் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது. மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். புதிய விஐபிகள் அறிமுகமாகார்கள். குரு பகவான் 9வது இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சேரும். தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் விலகும். மகளுக்கு நல்ல ஒரு மணமகன் அமைவார். மகனுக்கு நல்ல ஒரு மணமகள் அமைவார். குரு பகவான் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்ப்பதால் சகல வகையிலும் லாபம் உண்டு. எந்த ஒரு காரியமும் தனக்கு தடைகள் இன்றி வெற்றிகள் குவியும். நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த சொத்து சார்ந்த விதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். நீண்ட நாட்களாகவே குழந்தை பேறு தடைபட்டு வந்தவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கட்டாயம் கண்டிப்பாக கிடைக்கும். கவலையே பட தேவையில்லை. இந்த குரு பெயர்ச்சியால் தாங்கள் யாரை வழிபாடு செய்வதால், அதாவது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாடு செய்வது நல்லது. நன்றி, வணக்கம்.